Namaste. Welcome to Astro Sundar video channel. Thank you for all your kind support for all these days. I request all your kind support continuously. This is regarding monthly predictions for the Tamil month of Avani from 17th August 2024 till 16th September 2024. Let me switch over to Tamil. This is for Tamil monthly Rashi Palan. Let me switch over to Tamil. Vanakkam. Jai Shri Ram. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடைய வீடியோ சேனலை ஆதரவு கொடுத்து தொடர்ந்து ஊக்குவிப்பதற்கு நன்றி. அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் மீண்டும் தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் போல் மாத ராசி பலன்களை இந்த மாதமும் தொகுத்து வழங்குகிறேன். இந்த மாதம் ஆவணி மாதம். இந்த மாதம் 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்குமான ஒரு மாத ராசி பலன்களை தொகுத்து வழங்குகிறேன். எப்பொழுதும் போல 4 பாகங்களாக மேஷம் முதல் மிதுனம் வரை பாகம் 1, கடகம் முதல் கன்னி வரை பாகம் 2ஆகவும், துலா முதல் தனுசு வரை பாகம் 3ஆகவும், மகரம் முதல் மீனம் வரை பாகம் 4ஆகவும் பிரித்து வழங்குகிறேன். பாகம் 1 மேஷம் முதல் மிதுனம் வரை. மேஷராசி அன்பர்களே, அரசு விவகாரங்களில் வெற்றி, புதிய வேலை கிடைத்தல், முயற்சிகளில் வெற்றி, அரசு வேலை மற்றும் பணிகளில் புதிய நல்ல திருப்பம் ஏற்படும், நல்ல தனலாபம் கிடைக்கும், பங்குச் சந்தையில் உள்ளோருக்கு நல்ல மாதம், சிலருக்கு மனக்கவலை அதிகரிக்கும், குடும்பத்தில் கோபம், குழப்பம், சண்டை வரக்கூடும், பல வேலைகள் செய்ய நேரிடலாம், இடமாற்றம், பிரயாணம் தவிர்க்க முடியாததாகும், சுப நிகழ்வுகளில் பங்கேற்கும் சூழல், கோபம் அதிகமாகும், வார்த்தைகளில் நிதானம் தேவை, குடும்பத்தாருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், விபத்து, மனதில் துக்கம், குழந்தைகளுடன் அல்லது குழந்தைகளின் உடல்நிலையில் கவனம் தேவை, சிலருக்கு பொருள் நஷ்டம், வீண் செலவுகள் அதிகமாகும். இந்த மாதம் மேஷராசி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். அசம்பாவிதங்கள் நேரிடலாம், உறவினர்களின் பகை உண்டாகும், சிலருக்கு புத்திர பாக்கியம் தள்ளிப்போகும், அரசு சார்ந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்பு உண்டு, பெண்களுக்கு மற்ற பெண்களால் தொந்தரவு ஏற்படும். மொத்தத்தில் மேஷராசி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். இவை மேஷராசி அன்பர்களுக்கானவை. ரிஷபராசி அன்பர்களே, அரசு வகையில் ஆதாயம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி, அரசு கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு, பங்குச்சந்தையில் உள்ளோர் மிகுந்த லாபம் கிடைக்கும், நல்ல சுப நிகழ்வுகளில் பங்கேற்பு, நல்ல சுப நிகழ்வுகள் நடத்த வாய்ப்பு, குடும்ப உறுப்பினர்களுக்கு அபாயம் ஏற்படக்கூடும், மனதில் சோகம் வாட்டும், குடும்ப துக்கம், வியாதிகள், காசநோய், தொற்று வியாதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களில் அவதியுற நேரிடலாம், மூளை முதுகெலும்பு பிரச்சனைகள் கூட வரக்கூடும், உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கட்டிகள், ரணங்கள், அம்மை போன்றவை பாதிப்பு ஏற்படலாம். இவை உடல்நல பாதிப்புக்கான சில காரணிகள். மூத்த சகோதரர்களின் அல்லது மூத்த சகோதரிகளின் உடல்நிலையில் கவனம் தேவை, நல்ல தனலாபம் கிடைக்கும், வாக்கு சாதுரியத்தால் காரியங்கள் நடக்கும், சிலருக்கு தொழில் ரீதியாக யோகமான மாதம் இது. உடல் உபாதை மற்றும் குடும்ப கவலை தவிர்த்து மற்ற எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிசமமான உறவினர்களின் இழப்பு அல்லது பிரிவு ஏற்படக்கூடும், சிலர் வீடு அல்லது மனை வாங்க விற்க நல்ல மாதமாகும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம், சிலருக்கு குழந்தை பிறக்கும், சிலர் வேலை பார்க்கும் இடத்தில் சண்டையிட்டு வேலை இழப்பு
ஏற்படலாம். தொழில் செய்யும் இடத்தில் சற்று கவனமுடன் இருக்கவும். இவை ரிஷபராசி அன்பர்களுக்கானவை. மிதுன ராசி அன்பர்களே, அரசு வகையில் ஆதாயம் ஆதரவு குறைவு. புதிய வேலை மற்றும் வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். மனதில் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். மிதுனராசி அன்பர்கள், பிரயாணங்களில் கவனம் தேவை. விபத்துக்கள் நடக்கும் அபாயம் இருக்கிறது. தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. சிறுநீரக தொற்று பிரச்சனைகள் உடல் உபாதை தரக்கூடும். நீர் சம்பந்தமான நோய்கள் மேலே சொன்னவள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவர் அல்லது மனைவிக்கு கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களின் உடல்நிலை பற்றிய பாதிப்பு இருக்கும். பங்குச்சந்தையில் முதலீடுகளை தவிர்க்கவும். சிலர் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு. சிலருக்கு வேலை இழப்பு, வேலை கிடைத்தல், இடமாற்றம், அலுவலக மாற்றம், குழந்தை பாக்கியம் தள்ளிப்போகும். சங்கீத நிபுணர்களுக்கு நல்ல மாதம் இது. வழக்கறிஞர்களுக்கு நல்ல மாதம். பெண்களின் மூலம் செலவு ஏற்படும். பிரயாணங்களால் நன்மை. வர்த்தகர்கள், கமிஷன் ஏஜென்ட்டுகள், செல்ஃப் ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லக்கூடிய தனிநபர் தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்கள், அவர்களுக்கு நல்ல மாதம் இது. இந்த மாதம் நல்லதும் கெட்டதும் சரிசமமாக நடக்கும். இவை மிதுன ராசி அன்பர்களுக்கானவை. இத்துடன் பாகம் 1 நிறைவு பெறுகிறது. நன்றி.